ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் புதிது. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான வாழைப்பூ வடை பார்க்கலாங்க. இந்த வாழைப்பூங்கிறது மேக்ஸிமம் குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடவே மாட்டாங்க. அது லைட்டாக திகப்பு டேஸ்ட் அடிக்குங்கிறங்காட்டிக்கு, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு கடலைப்பருப்பு இல்லாட்டி வடைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க 3 மணி நேரம். அப்புறம் வாழைப்பூ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணிங்கனாலே போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 எண்ணெய் எடுத்துக்கிறேன், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம், இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கிறேன். பெரிய பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதனால் நான் 3 எடுத்தால் போதும். இப்போ கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்லா கொரன்ட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வாழைப்பூ, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பூவை சேர்த்திக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேணாம். இந்த வாழைப்பூவிலையும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா நம்ம கையில் நல்லா உருண்டை பிடிச்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிற்கணும். இப்போ நம்ம கை விரல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கையிலையே தட்டி எடுத்ததை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இது ஒரு சைடு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சுட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் வேகாது. அவ்வளோதான், சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.